ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். திரு மணி அவர்கள் சொன்னதிலிருந்து நீட்சியாக பார்க்கிறப்ப 4 மாநிலங்கள் உங்களுக்கு பெரிய சவால் தருது. அதுல 4ஆம் கட்டத்திலேயே மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா இல்ல, இந்த இதுல இல்ல. ஆனால் மகாராஷ்டிரா, பீகார் இருக்கு, அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல. இதுல நீங்க எப்படி ஸ்கோர் பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு முக்கியமானது. அதுல நீங்க பீக் தொட்டுட்டீங்க, இனி சரிவு தான் அப்படின்ற இடம் இருக்குல்ல, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு சவாலான கட்ட தேர்தல், 4ஆம் கட்ட தேர்தல்னு புரிஞ்சுக்கலாமா? வணக்கம் திருச்சியன். அதாவது 2014 ஆட்சி வரப்பு பாத்தீங்கன்னா இதே போலதான் 220 இடம் வருவோம், பாஜக 200 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும், ஆனா ஆட்சி அமைக்க முடியாது. ஆனா நாங்க மாறாக பெரும்பான்மைக்கு தேவையான இடத்துக்கு அதிகமாக நாங்க பாஜக வந்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணன் மணியவருக்கு ஞாபகம் நினைக்கிறேன், அவருடைய இதே போன்ற ஒரு அண்ணன் சேனல்ல எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. 3 மாநிலங்கள்ல நாங்க தோத்தோம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னது இதே நம்பர் தான் அண்ணன் சொன்னார், இந்த இடங்கள் தான் பாஜக கிடைக்கின்றார். ஆனா நாங்க 303 இடங்கள் நாங்க தனிப்பட்ட முறையில வந்துட்டோம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இன்னைக்கு பஞ்சாப்ல சிறுவன்மணிய காலத்தில் போயிருக்கலாம். இன்னைக்கு சிறுவன்மணிய காலத்துல நாங்கள் கூட்டணி வைத்தப்போ பாத்தீங்கன்னா நாங்களும் சிறுவன்மணிய காலம் எங்களுக்கு 2, சிறுவன்மணிய காலத்துல 2. ஆனா இன்னைக்கு சிறுவன்மணிய காலத்துல எல்லாமே நாங்க 4 இடங்கள் எங்க குறைந்தபட்சம் எங்கள் 4 இடங்கள் கிடைக்கும் பஞ்சாப்ல. எங்களுடைய உண்மையான நம்பிக்கையை நாங்க வெற்றி பெறோம். அது பத்திரம் சொன்னீங்க, சரி சிறுவன்மணிய காலத்துல போயிடுச்சு. இப்ப சந்திரபாபு நாயுடு எங்களோட வந்திருக்கிறாரு, அதே போல இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வந்திருக்கிறாரு. நாங்க என்ன கேட்கிறோம், ஒருங்கிணைந்த, அதாவது நம்ம ஆந்திரா மட்டும் தெலுங்கானா நீங்களா, ஆந்திராவுல காங்கிரசுடைய பங்கு என்ன? நீங்க இன்னைக்கு சர்மிளா போது நிச்சயமா கடப்பால தோப்பா. அங்க நீங்க நாங்க சந்திரபாபு நாயுடு ஜனசேனா கூட்டணி அமைத்து நாங்க ஒரு 18 இடங்கள்ல வெற்றி பெறும் நம்புறோம். சரி, அது மீதம் உள்ள அப்படியே ஜெகன்மோகன் ஜெயிச்சாலும் அது காங்கிரஸ் ஆதரிக்க போறதா கிடையாது. இதுல பாஜகவுக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, இப்ப 4ஆம் கட்ட தேர்தல்ல கூட காங்கிரசுக்கோ இந்தியா கூட்டணிக்கோ இழப்பதற்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. அவங்க உங்களுடைய வெற்றி எண்ணிக்கையை ஒவ்வொரு கட்டத்திலும் குறைத்தாலே போதும், நீங்க தனி பெரும்பான்மை வர முடியாது. அந்த இடத்துல இருந்து பார்க்கிற போது மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்குன்னு விளக்குங்களேன். வார நான் இப்ப நீ சொல்றீங்க, நான் சொல்றேன் 25 ஆந்திராவில் முழுமையாக எங்களுக்கு ஃபேவரா இருக்கும். இப்ப தெலுங்கானா சார், தெலுங்கானாவில சார் இன்னைக்கு எங்களுக்கும் காங்கிரஸ் தான் சார். நீங்க தெலுங்கானாவில அவரு சொன்னதெல்லாம் எதுவுமே செய்யல ரேவந்த் ரெட்டி. நிச்சயமாக எங்களுடைய கணக்கு நீங்க சத்தீஸ்கர்ல நீங்க எங்களை தோப்பணும் தான் நீங்க சொன்னீங்க போன முறை. சார் தங்கவரதராஜன் சார், தெலுங்கானாவில சொன்னதெல்லாம் செய்யலன்றீங்க, ஆட்சிக்கு எவ்வளவு நாள் ஆச்சு சார்? சார் நான் அதெல்லாம் கிடையாது சார், 10 இடங்கள் எங்களுக்கு போன முறை. இல்ல சார், இது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க தேர்ந்த அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, எவ்வளவு காலம் ஆச்சு? மக்கள் அதுக்குள்ளேயே ஆன்டி இன்கம்பன்சின்ற மோடுக்கு வந்துட்டாங்களா என்ன? இல்ல நிச்சயமாக சார், நீங்க பல பெண்களுக்கு 12,000 தரணும் சொல்லி அதெல்லாம் அதிருப்தி வெளிப்பட்டு இருக்கு. போன முறை வாக்கு வைத்த காரணம் வேற. இப்ப நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார், கரீம் நகரா இருக்கலாம், அஜினாபாத்தா இருக்கலாம், ஜெகதாபாத்தா இருக்கலாம், நிஜாமாபாத் 4 இடம் போன முறை நாங்க வெற்றி பெற்றோம். இன்றைக்கு தெலுங்கானாவில் எங்களுக்கு நிச்சயமாக குறைந்தபட்சம் 10 இடங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க அவர்கள் எதிர்கட்சிகளுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. மக்களுடைய களம் என்பது எங்களுக்கு. நீங்க பீகார்ல சொல்றீங்க, பீகார்ல என்ன பிரச்சனை? நாங்க வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கோம் சார், எந்த இடத்துல பிரச்சனை எல்லாம் கிடையாது. நாங்க வலிமையான கூட்டணி அடிச்சிருக்கிறோம், கடந்த முறை வெற்றி பெற்றோம். நிச்சயமாக எங்களுடைய கணக்கு 34 இடங்கள் நாங்க பீகார்ல வெற்றி பெறுவோம். எங்களுடைய கூட்டணி 34 இடங்கள் பீகார்ல வெற்றி பெறும். மகாராஷ்டிராவில் 20 சொல்றாரு அண்ணனா, அதை மாறத்தான் இடஒதுக்கீடு அது ஜாதி ரீதியான சில பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்றாரு. நிச்சயமாக அதை அடிப்படையில் நாங்க சொல்றோம் சார், பராமதியில இன்னைக்கு சரத்பவார் பேச பத்திய தேர்தல் சார். ஒரே தங்கவரதராஜன் சார், நீங்க ஒரு விஷயம், அரசியல்வாதிகள்கிட்ட தேர்தலுக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக பேசுவதில் இருக்கிற சிக்கல் எல்லாரும் எல்லாமே நாங்க ஜெயிப்போம்பாங்க. நான் அதை டிசவுன் பண்ணவே முடியாது. ஆனா ஒரே ஒரு கேள்வி, தெலுங்கானாவில் இப்பதான் ஆட்சிக்கு மக்களிடம் ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்கு அப்படின்னா, 10 ஆண்டுகள் நீங்க ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, பல ஸ்டேட்ல பீக்க தொட்டிருக்கிறீங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சின்ற ஃபேக்டர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதா? அதை தானே மணி அவர்கள் நுணுக்கமா தொட்டாங்க. முதல் 5 ஆண்டுல மேல எங்களுக்கு குற்றச்சாட்டு என்ன, 2004 2019 மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கதான் சொன்னீங்க. அதே தான் சொல்றேன். அதனால இன்னைக்கு மோடி பிரதமர் மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. அதனால மாற்று கருத்தே கிடையாது சார். இன்னைக்கு எங்களுக்கு சிட்டிங் எம்பி 40 பேர் நாங்க சீட்டு கொடுத்துருக்கோம் சார். நீ பல இடங்கள் நீங்க வெஸ்ட் பெங்கால் நீங்க 4 மாநிலம் சார். நீங்க மகாராஷ்டிராவில் நிச்சயமாக போன முறை வெற்றி 41 குறையாமல் வெற்றி பெறும் இல்லைன்னு பொறுத்திருந்து பாருங்க. அதனால எங்களுக்கு சரிவு கிடையாது சார். நான் அதை மீண்டும் சொல்றேன். இப்ப நீ வெஸ்ட் பெங்கால் கூட பாருங்கன்னா 28 வரை நாங்க வெற்றி பெறுவோம். நீ ஒடிசா பாத்தீங்கன்னா 16 இடங்கள் வரை நாங்க வெற்றி பெறுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏறுமுகம் தான். நீங்க உத்தரப்பிரதேசத்தை எழுதி வச்சீங்க,
75 இடம் எங்களுக்கு, ஏன்னா எங்களுடைய 75 இடங்கள் குறைவில்லாம வெற்றி பெறுவோம். அதனால எந்த இடத்துலயும் எங்களுக்கு உயரம் தான் இருக்க தவிர எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரங்களுக்கோ மற்ற சில கருத்துக்கு மாறுபட முடியாது. நாங்க எங்களுடைய களத்துல எங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க, மக்களுடைய எண்ணங்கள் நாங்க மதிப்பீடு அந்த விஷயத்தை சொல்றோம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.